அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் அனுவாஸ் 2025-26 அகாடமிக்கருக்கான ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் ஃபுல் கேட்டகரிக்கும் ரேங்க் அனலைஸ் பண்ணிகிட்ருக்குறோம். வீடியோ போயிட்டுருக்கு. இந்த வீடியோவில் இந்த 7.5% அதாவது 7.5% இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கு அந்த ரேங்க்கை பற்றின ஒரு அனலைசேஷன் ப்ளஸ் கட் ஆஃப்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை அந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணுவீங்க, அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த அஃபீஷியல் வெப்சைட் இதுதாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தான் தெரியுது உங்கள் ரேங்க் லிஸ்ட்டு. பொதுவாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அகாடமிக் தனியாக, வொக்கேஷனல் தனியாக, அது வந்து ஜெனரல் கேட்டகரி. அடுத்து பார்த்தோம்னா 7.5% ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு. இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். 6வதுலேருந்து 12வது 6 to 12th வரைக்கும் படிச்சிருக்கணும். ஓகேங்களா? அதுக்கான தேவையான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த கேட்டகரிக்கு தான் இந்த அனுவாஸ் 2025-26 எப்படி இருக்கும் பிவிஎஸ்சி அண்டு பிடெக் கோர்சஸ்க்கு அப்படிங்கிறத இந்த அடுத்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இருக்குது. ஸோ இந்த 7.5% அதாவது 7% கவர்மெண்ட் இதுக்கு பிவிஎஸ்சி கோர்ஸுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா 200 மார்க் எடுத்தவங்க ஒருத்தர் இருக்காங்க. ஓகேங்களா? 200 மார்க் எடுத்தது ஒரே ஒரு ஆள். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 199 அது 195, அதாவது 195 200ன்னு பார்த்தோம்னா 120 பேர் இருக்காங்க. அப்புறம் 194 ரேஞ்சு 190க்கு பார்த்தோம்னா 400 பேர்கிட்ட. அப்புறம் 467 பேர் என்ன 185 190 அந்த கேட்டகரியில் இருக்காங்க. அடுத்து 474 பேர் எவ்வளோ பேர்னா 180 184 அந்த கேட்டகரியில் இருக்கிறாங்க. ஸோ ஆக்மொத்தம் பார்க்குறப்ப 165க்கு மார்க் மேலே உள்ளதே கிட்டத்தட்ட 361 பேர் இருக்காங்க. அந்த 170 165 மொத்தமாக பார்த்தோம்னா 4514 பேருக்கு இந்த ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு பிபிஎஸ்சி அகாடமிக்கு இந்த ஸ்ட்ரீமில் பார்த்தோம்னா. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம்னா பிடெக்கு எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம். ஸோ பிடெக்கில் 7.5% இதில் வந்துட்டு அகாடமிக் மட்டும்தான், வொக்கேஷனல் ஸ்ட்ரீமு நாட் எலிஜிபிள் இதுக்கு பிடெக் கோர்சஸ்க்கு. ஸோ இவ்வளோ பார்த்தோம்னா 200 மார்க்கில் யாருமே இல்லைங்க, 0 தான் இருக்காங்க, ஒருத்தர் கூட கிடையாது. அதே 195 199 அந்த ரேஞ்சில் பார்த்தோம்னா 3 பேர் இருக்காங்க. 190க்கு மேலே மொத்தமாகவே பார்த்தோம்னா 16 ஒரு 3 19 பேர் இருக்காங்க. அப்புறம் 185க்கு மேலே பார்த்தோம்னா 185 190 வரைக்கும் 33 பேர். இந்த மாதிரி ஓவராலாக பார்க்குறப்ப 960 பேர் பிடெக்கில் 7.5% சதவீதத்தில் பார்க்குறப்ப 960 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஆக இதில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா 40 சீட்ஸ் வருவங்களா இருக்குது. 40 42 அந்த சீட்ஸ் தான் வரும் டோட்டலாக இந்த 7.5% கேட்டகரிக்கும். அந்த 40%லையும் பார்க்குறப்ப அந்த அகாடமிக்கு இதில் தான் நமக்கு எலிஜிபிலிட்டி. ஸோ நிச்சயம் மார்க்கு ஒரு 185க்கு மேலே இருந்தால் 185 180 இந்த ரேஞ்சிலலாம் இருந்துச்சுன்னு சொன்னால் சேஃப்னு சொல்ல முடியும் இந்த 7.5% கேட்டகரிக்கு. ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான தகவலாக சொல்லியிருக்கோம். நான் தொடர்ந்து பாருங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் இந்த அனலைஸ் பண்ணி மற்ற கோர்ஸுக்கு எப்படி இருக்கும், மற்ற கேட்டகரிக்கெலாம் எப்படி கட் ஆஃப் இருக்கும், எவ்வளோ தூரத்தில் வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்றதுலாம் வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.